ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரெட் வச்சு ஈஸியான டேஸ்டியான ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் டின்னருக்கு. ஆக்சுவலாக நான் பிரெட் ஆம்லேட் போகிறதுக்காக பிரெட் வாங்கிட்டு வந்திருந்தோம்ல, அந்த பிரெட் தான் நாளையோட அது செத்து போக போகுது. அதனால் அது இன்றைக்கே உயிர் கொடுத்து ஏதாவது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மசாலா பிரெட் போன வாட்டி நான் செஞ்சுருந்தேன்ல, அது நல்லா தான் இருந்துச்சு, அதையே செய்யணும்னு சொல்லியிருந்தாங்களா. கொஞ்சம் கேரட்லாம் இருந்துச்சு, அதையே உள்ள தூக்கி போட்டு இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அன்னைக்கு வந்து இதெல்லாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டான்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஜூஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு மசாலாலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு ஜூஸியாக நல்லா செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கீல இந்த பிரெட்ட ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. நான் அப்படி சாப்பிட்டதும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கீக்கு வந்து இத கட் பண்ணி போடுறதுக்காக கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா, அது அப்படியே சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டு. அதிலேயே ஒரு பிரெட்ட காலி பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா இத கட் பண்ண தான் ட்ரை பண்ணேன். கட் பண்ணலாம் எனக்கு வரல. சரி போன்னு கையாலே பிச்சு போட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சமா மசாலா எடுத்து இந்த பிரெட் சாண்ட்விச்லாம் செய்வாங்கல்ல, அது இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதும் இல்ல, செஞ்சதும் இல்ல. அதனால அந்த மாரி சும்மா செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு சீஸ்லாம் வேணும், காயெல்லாம் வேணும். அதெல்லாம் போடாம இந்த மசாலா வச்சு நல்லா இருந்தா நெக்ஸ்ட்டு ப்ராப்பரா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சிருந்தேன். ஹஸ்பண்ட் அத விட இது நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் இதுவுமே கொஞ்சம் ஜங்க் தானே, அதனால கொஞ்சமா மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு, எனக்கு மட்டும் குட்டி குட்டி தோசை ஊத்தி மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.